காண ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை பூர்த்தி செய்தவுடன் ஐயப்பனை காண செல்ல வேண்டும். மேலும் பச்சரிசி அரிசியை நாம் எடுத்து செல்வோம். அரிசி என்பது அதுவும் சிவ விஷ்ணு சொரூபமாகும். அரிசி என்பது அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்த சொரூபமே அரிசியாகும். வாழ்நாள் முழுவதும் நமக்கு பசியை போக்கும் தெய்வ அம்சமாக அன்னபூரணி அருளுகின்றார். இவை இரண்டையும் இரு முடிகளாக சுமந்து 18 படிக்கு மேல் நாம் ஏறும்போது 5 படிகள் பஞ்சபூதங்களால் இந்த உலகையும் நம்மையும் ஆளுகின்றன. மற்ற 9 கிரகங்கள் நமது வாழ்வில் ஒன்றிப்போன அம்சங்களாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன.